வணக்கம் மதிப்புக்கு மரியாதை அன்புள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சும் என்னுடைய காணொலியை அனுப்பி எல்லாரும் ஷேர் பண்ணுறதில்ல 2-3 நாள் வேலையில் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு 13ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாநகர சபை தேர்தல். ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய வேட்பாளர்கள் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டது. அதில் கொஞ்சம் தாமதமாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்ன சொன்னால் யார் வேற போயினா இந்த மாதிரி என்ன நடக்க போன்னு பார்த்தேன். கட்டிப்புடிடா எல்லாம் ஒன்று தான் பாருங்கோ. கட்டிப்புடிடா ஏன் இவ கட்டிப்புடிடான்னு சொல்கிறேன்னு சொன்னால் இவளும் ஒரு விவச்சாரி. கோய்க்கக்கூடாது நடுக்க சொல்லுவேன் விவச்சாரி என்று கைக்கக்கூடாது தம்பி புள்ளியெல்லாம் பார்க்க மாட்டேன் சொல்ல வேண்டிய எது சொல்லத்தான் வேணும். அப்போ தான் அந்த புள்ளியலும் திருந்துங்கள். இவனுக்கு அப்புறம் அந்த புள்ளியலும் திருந்துங்கள். இவளுக்கும் எத்தனையோ புருஷன்மே. அப்போ அதுகளுக்கு தெரியும் தங்களையும் விவச்சாரி என்று பேசுங்களே விவச்சாரக்காரன் சொல்லி பேசுங்களேன்னு சொல்லி தான் நினைக்குங்கள். அதனால் திருந்தோணும் என்ற கதை சொல்கிறேன். புல விட்டா விபச்சாரின்னு தான் சொல்லுவேன். இங்கே பாருங்க பாயில எலும்பு கூடு பாருங்க மாலை ஒளியில் விட்டு கிடக்கு. இந்த விபச்சாரி மாலை ஒழுகுறாள். உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இப்போ தோண்டப்படுற செம்மணி சித்து மயானம் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டு இன்றைக்கு மக்கள் முழுக்க உலகமே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கு. இந்த எலும்பு கூடுக்கும் சொல்கிறேன், இந்த எலும்பு கூட்டுக்கும் சொல்கிறேன், விபச்சாரிக்கும் சொல்கிறேன்னு அடே உங்களால் முடிஞ்சா தப்பி பாருங்க பார்ப்போம். 500 திசா நாயக்காக்குள்ள தப்பி பாருங்க பார்ப்போம். உங்களை ஏண்டா இந்த நிலைமையை கொண்டு வந்தது? அடே உனக்கும் பிள்ளை இருக்கோ இல்லையோரியா ஆனால் உனக்கு இல்லை பிறந்த கணக்கு இருக்குது. நிறைய பேர் இருக்கு உனக்கு நிறைய பேர் இருக்கு. அவையில் உன்னை ஆதரித்து எங்களுடைய திருப்பியும் கொண்டு வரீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவையிலே சொல்கிறேன்னு உங்களையும் நாங்கள் இப்படி சொல்லி அடிப்போம். விபச்சாரம் செய்கிற உறவுகள் இவியல் என்று சொல்லி விபச்சாரம் செய்கிறவள என்று சொல்லி அடிப்பேன். இந்த இவளை மாதிரி சொல்லி அடிப்பேன். இவ்வளமா தான். அதெல்லாம் இவளுக்கு ஒரு பாதிக்கான இல்லாமல் போனது. இனி இந்த தொழிலை செய்யாது என்று சொல்லிதான் அதுவும் ஒரு போராளி புள்ளியை கொண்டு போய் இறங்கி அடித்தது துளங்கி போண்டு. அப்படிப்பட்ட இனம் நாங்கள். சரியா? இங்கே பாருங்க கொண்டு வார். இவன்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு பிறந்த புள்ளிகளாடா. நீங்கள் தமிழ் பேசுகிற ஆக்களா 2 பேரும் தமிழ் பேசுகிற உறவுகள் தமிழ் பேசுகிறேன்னு சொன்னா உங்களோட புள்ளிகளை நீங்கள் திருமணம் செய்து தமிழனோட பட்டுட்டு போகணும் 2 பேரும். நீங்கள் செய்த முழுக்க சிங்கள இனத்துக்குள்ள வாழ்ந்த முழுக்க சிங்கள மக்களோட. அதை நாங்கள் கோவம்னு சொல்லலையே. ஆனால் எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. எங்களை வாழ வைங்களான்னு சொன்னால் பார் பெர்மிட் கொடுத்த நாயே உண்ட ஆட்சி காலத்தில் ஒரு விடுதலை புள்ளிகளை வெளியில் எடுத்து விட்டேன் நீயாடா. டேய் சொல்கிறேன் செட்டுப்பு நாய் என்று சொல்கிறேன்டா. எல்லா நீதிபதியும் பார்ப்பாங்கடா இந்த இந்த கத்துற குஜலை. இந்த அடுத்தவன் சுமந்திரன் சுத்து மாத்து சுமந்திரன் உண்ட புள்ளிகள் எல்லாம் பார்க்கணும். உண்ட புள்ளிகள் எங்கடா கல்யாணம் கட்டி இருக்குது? 2 பேர்ட்ட புள்ளிகளையும் சொல்கிறேன்னு எங்களுக்காக குரல் கொடுத்ததில்ல முள்ளி வேட்டால சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அதுக்கு முதல்ல நான் இப்போ வேண்டாலும் குரல் கொடுக்குறதில்ல இல்லையே. ஏன்னா பம்பில் பிறந்துட்டா உங்களுக்கு புறக்கையில் 7 மணி கூட பொண்டாட்டி மாட்ட போய் கேள். பாடி நல்லூர் கோயிலில் சத்தியம் பண்ணுவோம் கற்பூரம் அடிச்சு எங்களுக்கு புறக்கையில் என்று அடிச்சு சத்தியம் பண்ணு உனக்கு தான் பிறந்தோன்னு சொல்லட்டும்பா. அவள் சத்தியம் பண்ண மாட்டாள். சொந்த பொண்டாட்டியை சத்தியம் பண்ண மாட்டாங்க. சொந்த ஊருக்குள்ளே உங்களுக்கு வாக்குகளே இல்லை. ஏன்னா நீங்கள் பிறந்து வளர்ந்த முழுக்க அங்காள். அதான் சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் பிறந்து வளர்ந்த முழுக்கங்க உங்களை ஆதரிச்சா இந்த வீட்டு சின்னத்தை ஆதரித்தவனே இவனை ஆதரித்தவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேனே. எல்லாரும் அப்படிப்பட்டவியல் வாயில பேர் இது சொல்கிறேன் அப்படிப்பட்டவியல். இனியா தெளிவாக வந்து கொள்ளுங்க. சரிக்கா? இங்கே சீவிக்க இந்த அடிச்சு கசக்கினதான் கிடக்கு பொறுங்குவார். இங்கே சீவிக்க உன்னிட்ட கேட்குறேன் இந்த பொண்டாட்டிட்ட கேளு எனக்கா இந்த புள்ள பிறந்தது என்று சொன்னால் பிறந்தது இவனுக்கு தான் பிறந்தது. ஏண்டா இவன் தான் வேலை வாய்ப்பு எடுத்து கொடுத்தோன்னு இந்த பொட்டைக்கு பேங்கில் வேலைக்கு சிவிக்கை சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே பரங்கிக்கு பிறந்தவன் பரங்கி என்று சொல்லி அங்கே தெரிந்தானே சிங்களாக்களுக்குள்ளேயே அதுகளுக்கு இருக்குது. அதுகளுக்கு கலப்புக்கு பிறந்தவன் தான் சாணக்கியன். யோசிச்சு பாருங்க எப்படி நின்று இந்த எலும்பு கூட்டை கட்டி பிடிச்சி கொஞ்சானண்டு. இந்த எலும்பு கூட்டை செம்மணி புதகுழி சித்து மயானம் இப்போ பேர் வச்சுக்கிறாக்க. ஆனால் அது ஏற்கனவே ஒரு அருகில் கணக்க கிண்ட கிடக்கு. ஆனால் தப்ப மாட்டியல் 500 திசா நாய்க்குள்ளால யாருமே தப்ப மாட்டியல் முழு பேருக்குன்னு சொல்கிறேன் தப்ப மாட்டியல். டேய் சிவிக்க உன்னிட்ட கேட்குறேன் இந்த புள்ளைகளெல்லாம் இந்த காணொலி பார்க்கும். 7 இருந்தா இந்த புள்ள என் அப்பன் தான் எனக்கு பெத்தன்னு சத்தியம் பண்ணட்டும் பாப்போம். சத்தியம் பண்ணா இவனோட போய் நிற்க மாட்டான். இந்த எலும்பு கூட்டுக்கும் இந்த மகளை சாட்சி பண்ணுவாளாடா. சுமந்திரன்ட்ட கேட்குறேன் சிவஞானத்திட்ட கேட்குறேன். டேய் தாடி குரங்கிட்ட கேட்குறேன்
ஆ நீதி அமைச்சராண்டா நீதி அமைச்சரா சட்டத்திராமே வச்சு செய்து விட்டியல எங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்பு ஆ இப்போ வாருங்களேண்ணே முதலமைச்சர் கேள்வி கேட்டுக்கொண்டு இந்தா இதில் தெரியுமா எல்லாம் விபச்சாரத்துக்கு பிறந்ததுகள் இன்றைக்கு சுமந்திரன் கொண்டு வந்து வச்சுக்கிறான் இவோவை பப்பாட்டிக்கு வருது இந்த பப்பாட்டிட்ட கேட்குறேன் டேய் இங்கே வா இந்த எலும்பு கூட தெரியுமா உனக்கு இந்த எலும்பு கூடோட சேர்ந்து புழப்பு நடத்துறோட போய் நிற்கிறீங்களா 2 பேரும் அப்போ நீங்கள் யாரு இப்போ புதுசாக வந்திருக்குண்ணே இங்கே வாருங்கோ உங்களுக்காக தான் வந்து நான் விபச்சாரம் செய்து புழப்பு நடத்துகிறாக்கெல்லாம் இந்த பொண்டாட்டியுமா தான் இவளுமா தான் சொல்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சீரழிச்சவன்டா சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சீரழித்தவன் சுமந்திரன் இந்த சுமந்திரன் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சீரழித்தவன் இவன் சிவிகே இவன் டக்ளஸ் இந்த இருக்குண்ணே லைனில் பாருங்க கையந்துரமார் பொன்னம்பலம் இந்த இவர் மண்டேன் இந்த புலுட்டேன் கட்டக்கழுத்தான் இவங்க எல்லாம் தான் எங்களை அழிச்சவங்க வடிவா பார்த்து இந்த காணொலி அனுப்புங்க தயோசிய சொல்றேன் உங்களால் முடிஞ்சா இப்ப வர அடுத்த இதுல நீங்கள் 7 மண்டா முதலமைச்சராகி பாருங்க எப்ப வரப்போறீங்கள பார்த்து கொண்டா இருக்கலாம் தெளிவா சொல்லி அடிக்கிறேன் இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த ஜால் மக்கள் பாருங்க வியலை அவ்வளோ புள்ளியெல்லாம் பறி கொடுத்தா நீங்கள் பாருங்க விபச்சாரி யாருக்கு மாலை போடுறாள்